தலைமையிலான இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்குமா நிலைக்குமா என்பது அது உள்ள நான் போக விரும்பல. ஏன்னா 34 விழுக்காடுகள் வாக்காளர் பெருமக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். முதல் அவர் அதை புரிஞ்சுக்கணும். எண்ணிக்கையில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த மக்களுடைய மனங்களில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்களா என்று சொன்னால் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய செயல்பாடுகளை நீங்களே சுய பரிசோதனை செய்து மென்மேலும் மக்களுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சினிமா பாணியில் எழுதி கொடுக்கறதுல மேடையில் பேசுறதுனால முன்னாடி இருக்கிறவங்க கைத்தட்டலாம், எத்தனை பேர் அந்த கருத்துக்கு முகம் சுளிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. முகம் சுளிக்கின்றவர்கள் எத்தனை பேர் என்பது கணக்கு போடுங்க, உங்களை மாத்திங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க, சிறிய வயதில் வந்திருக்கிறீங்க. அப்படி வந்திருக்கிற போது அரசியலில் நீங்க உயர்ந்து வாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் மற்றவர்களை கேவலப்படுத்தாதீர்கள், மற்றவர்களை உசாதீனப்படுத்தாதீர்கள். எல்லோருக்குமே ஒரு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை முதலில் கற்றுக்கொண்டால்தான் முதலில் ஒரு பண்பட்ட மனிதனாக நீங்க மாறுங்கள். அதை விடுத்துவிட்டு தேஞ்ச கட்சி, கரைஞ்ச கட்சி, கரையாங்கட்சி, உனக்கு கட்சி அமைப்பே இல்லையே, கட்சி அமைப்பே இல்லையா உனக்கு? அதிமுக ஒவ்வொரு குக்கிராமத்திலும் கிளை இருக்கு. 25 உறுப்பினர் இருக்கிறான், 50 உறுப்பினர் இருக்கிறான், 100 உறுப்பினர் இருக்கிறான். உனக்கு எங்க இருக்கிறான்? இன்ஸ்டாகிராம்ல போட்டு இதுல வாங்கிட்டு நீ உன்ன அந்த கம்ப்யூட்டர்லயே ஓடிட்டு இருக்கிற. கம்ப்யூட்டர்ல ஓடும், அது அழியும், புதுசா வரும், மறுபடியும் ஓடும், அழியும். கொள்கை ரீதியா நிலையா இருக்கிறவன் கம்ப்யூட்டரா இருக்க முடியாது. கம்ப்யூட்டருக்கு வந்து மனிதநேயம் கிடையாது, மனசாட்சி கிடையாது. மனிதனுக்கு மனசாட்சி இருக்கிறது, மனிதநேயம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, சிந்திக்கின்ற திறன் இருக்கிறது. அப்படி சிந்திக்கிற திறனை போய் நீ அடையாளம் கண்டுபிடி. உங்ககிட்ட வந்தவெல்லாம் எவ்வளவு நாள் உங்களோட இருப்பான்னு சொல்ல முடியாது, உங்ககிட்ட அடிமையா இருக்க முடியாது. பாப்பா என்னையா நம்ம நடிகர், நம்ம தலைவர் வந்து தளபதி அடிக்கிறனாரு, அடிக்க மாட்டேன்றாரு யாரும். இதெல்லாம் மாத்திரனாரு, யாரும் மாற்றவே மாட்டேன்றாரு. அட போயா, சும்மா பித்தலாட்டம். ஒரு வினாடி மாறினால் முதலமைச்சருடைய நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அவர் மனிதனாக, பண்பட்ட மனிதனாக மாற வேண்டும், மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது யார் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முதல்வர் என்று வருகின்ற பொழுது பாசத்தோடு பார்க்கக்கூடிய நிலையிலே அவர்கள் வளர வேண்டும். இப்படி இல்லாமல் கைத்தட்டலுக்காக பேசிக் கொண்டிருந்தால் நீங்க 5 வருஷம் சொல்லிருக்கீங்க, பார்க்கலாம். தமிழ்நாடுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ரீலை விட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா இவர் சினிமாவில் போடுற ஸ்டண்ட் மாதிரியே காட்டி காட்டி உணர்ச்சிகளை தூண்டி விட்டு இளைஞர்களை தன் பக்கம் இழுத்திருக்கிறார், இளம் யுவதிகளை தன் பக்கம் இழுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் பல முறை சொல்லுகின்ற போது, ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற போது என்ன கூறியிருந்தார் என்றால், ஒவ்வொரு வீட்டிலேயும் எனக்காக அங்கே தம்பி இருக்கிறார், எனக்காக சகோதரி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி இன்ஸ்டாகிராமிலேயும் ரீடிலேயும் அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டி ஏதோ ஒரு மாய தோற்றத்தை மனதிலே உருவாக்கி அவர்களோடு மட்டும் நின்று விடாமல் தன் பெற்றோர்களையும் விஜய்க்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியதன் காரணமாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி என்பது திரு விஜய் அவர்கள் செய்த சமூக தொண்டிற்கோ கிடைக்கவில்லை, அவர் இந்த சமூகத்திற்கு செய்த சேவைக்கோ கிடைக்கவில்லை, அல்லது இந்த சமூகத்திற்கு செய்த தியாகத்திற்கோ கிடைக்கவில்லை. மாறாக நீண்ட காலமாக திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் ஒரு மாற்றம் இருக்க வேண்டுமே என்று வாக்களித்திருக்கலாம்.
அதே போல ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற இவங்க தம்பிமார்கள் தங்கைமார்கள் வற்புறுத்தி வாக்களித்திருப்பார்கள். அப்படி முதலமைச்சரானவர் தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள். இவர் தன்னுடைய நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர் உழைத்து இந்த பதவிக்கு வந்துவிடவில்லை. நடிப்பு தொழிலில் ஒரு மாயையை உருவாக்கினார். அந்த மாய தோற்றத்தை இன்ஸ்டாகிராமிலேயும் ரீலிலேயும் காட்டினார். இந்த இளைஞர்கள் இப்படிதான் நம்முடைய முதலமைச்சர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் மீது குற்றம் இல்லை. அந்த நம்பிக்கையோடு அவர் செயல்பட வேண்டும்.